அதிகமா பைசன் பார்க்கலாம். பைசன்லாம் சும்மா ரோட்லயே அலைங்க வந்துச்சுன்னா. ஹாய் கைஸ், திருச்சியிலேருந்து கிளம்பி மூணாம் ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஃபோன் பேசுறதா வீட்டுக்கு போய் பேச சொல்லுவாங்க. ஓப்பன்ல இருக்கா? பார்க்கலாம் வா, எல்லாம் ஓரமா படுத்துக்கலாம் போல. ரூம் எடுத்து காசு ஆக்கணதுக்கு செப்பல் போட்டு போக கூடாது உள்ள. நம்ம கோயில் மாதிரி தான் இல்லை கோயில்மா. மூணார் டவுன்ல இருக்க சர்ச்சை பார்த்துட்டோம். சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு உள்ள வீடியோ எடுக்கலாம். நாங்கள் அந்த வீடியோஸை நம்ம எடுக்கக்கூடாது இருக்கோம். வீடியோ எடுக்கணும். மூணார் டவுன் இப்போ எங்கள் பக்கத்துல ஒரு பார்க் ஒன்று இருக்கு. இந்த பார்க் சுற்றி பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு நம்ம காட்டேஜ் வந்து இங்கேருந்து டவுன்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல இருக்கு. அதனால இங்கே வந்து திருப்பியும் பார்க் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம காட்டேஜ் போயிடலாம். எப்படி எதுல எடுக்கிறாங்க? அங்க கேமரா இருக்கு. நம்ம இங்க டைப் பண்ணோம்னா
அங்க இருக்க போய் ஃபுட்டேஜ் காமிக்கும். ஓ இப்ப இருக்குன்றத காமிக்கிறாங்க. டைமிங் பாருங்க. ஓ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வருது. ஆமா இப்ப பாருங்க 3ஆம் மாசம் 1ஆம் தேதி இது 31ஆம் தேதி 20 மணி 8:10 40 செகண்ட். அந்த டைம் வீடியோ வராதா? வீடியோ வராது. கிக்கு மட்டும் வரும். வேற எங்க ஆனா பார்க்கலாம் இங்க? வீட்டுக்கிட்டே யானை ஒண்ணு வளர்க்குறோம். அது வேறடா இங்க அந்த லட்சுமி யானை இல்ல, இது வேற யானை. அந்த யானை எங்க என் வீட்டு பக்கத்துல யானை இருக்கு. யானை வளர்க்குறாங்க, கோயில்ல இருக்கு. காட்டு யானைய பாக்க எங்க வேணாலும் இருக்கும். நம்ம போற வழியில கூட கிராஸ் ஆகலாம். எங்க 3 குறிப்பிட்டு இங்க எல்லாம் போய் பார்க்க முடியாது. நான் திருச்சி. இல்ல நான் இன்னைக்கு போல, நாங்க போகணும் ஒரு நாள் 2 நாள் ஆகும். அதுல போனா யானை பாக்கலாம். ரோடு சின்ன ரோடு, கேப் ரொம்ப பெருசுலாம் கிடையாது. டக்குனு வளைக்க யானை வந்துச்சுன்னா போச்சு. பெரிய வண்டிக்கு பின்னாடியே போகணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா கிராஸ் ஆயிடும். இதை நோண்டுற மாதிரி இருந்தா நம்மளுக்கு வரட்டும். அது இங்க இருந்து பக்கமா கிலோமீட்டர் சொல்லுங்க, ஒரு 10-20 கிலோமீட்டர்ல எங்க போனா பாக்கலாம். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பார்க்க முடியாது. காட்டுல இருக்க யானை எல்லாம் சொல்ல முடியாது மணி, ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாது. யானை பாத்து அவன்டா. இதனால வெளிச்சமா இருக்கு, திரும்பி போடு. திரும்பி வெளிச்சமா இருக்கு. போடுங்க. NOWN போடு. போட்டாலே பாத்துக்கலாங்கறியா? WA போடு. ஏய் ஒரே போடு. போடுறேன்டா. இது உண்டாக்குறது பாக்குறேன். என்னோட சாக்கடையில இறங்கிட்டு இருக்கு. சாக்கடையில குடிக்கிற தண்ணி தான். யானைக்கு இப்ப லைவ் போயிட்டு இந்த போட்டோவா அது? இங்க இருக்க அந்த இந்த இடத்த பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஒரு வாட்டி இந்த செய்தியில நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுல, அதுதான்டா அது. இது யானைக்குளம் தான். அது ரெண்டும் ஒண்ணுதான்டா. அதிகமா பைசன் பார்க்கலாம். பைசன்லாம் சும்மா ரோட்லயே அலைங்க இங்கலாம். இதான் வாட்டர்ஃபால் சாக்சர் நல்லா இருக்கும் அது குளிக்கிறதுக்கு. ரீல்ல நல்லா இருக்கு, நேர்ல போனா கயிறு கட்டி இருப்பாங்க. அதான் அடடா ரீல்ல நல்லா இருக்கு, நேர்ல போனா தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குமா? அப்ப தண்ணி சுமாரா இருக்கும். கொஞ்சமாச்சு இருக்கும். பார்க்குக்கு ஸ்பெஷலா நமக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்காங்க தனிப்பட்ட முறையில். நம்மளுக்காக ஓப்பன் பிரைவேட் ஓகே. இங்கிட்டு வரோம், வரப்ப பண்ணி விடுறேன், ஜிபே பண்ணி விடுறேன். இருக்கு மணி இப்ப இருக்கா சில்லற இருக்கு. உங்களை கூப்பிட்டு வந்து போறோம். திடீர்னு புலி கிராஸ் ஆயிருச்சு. இப்ப நான் புளிச்சோர எடுத்து ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமாண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர தயிர் சாதம் வெண்பொங்கல் எல்லாம் சாப்பிடுதுங்க. நான் நல்லா இருக்கேன். சவுண்ட் போடாத. எங்க இங்க நம்ம காட்டேஜ்ல இருந்து இங்க வந்து அந்த பார்க்குள்ள சிறப்பு அனுமதி போட்டு நாங்க உள்ள வந்திருக்கோம். சிறப்பு அனுமதினா டைம் முடிய போற டைமான எங்களை உள்ள விட்டுருக்காங்க. ஒரு கட்டணம் வாங்கிட்டு பே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பிரச்சனை இல்லை, வரிக்குள்ள தெரியும் இங்க இருக்கு. இதை பார்த்தா டீப்பட்டி தான் நம்ம வரும். மணி யானடா, டேய் யானடா, ஜீப்ரா. அந்த ஜிக்கு பக்கத்துல பிரான் இருக்கனால ஜீப்ரான் மனப்பாடம் பண்ண பசங்க நாங்க. உண்மைதானே அது? ஒன்ற அப்பல் லோலை தாங்களடி. அப்பனை பத்தி குறை சொல்லனா வாழ்க்கை என்பது வாழத்தானே. வாழ்க்கை என்பது வாழத்தான். எதுக்கு இங்க போய் வாழ்ந்துட்டு போச்சு குச்சிராரே. கம்பி இந்த ஒட்டகச்சிங்க ரொம்ப நேரம் இங்கேதான் நிக்குது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு.
புதைக்கப்பட்ட விடு, ஜோக்கர் பரவாயில்ல, விடு. போட்டோம் தான் நல்லா இருக்கும். யானை நிக்குதுடா. யானையா? இப்படி இருப்பா. இது பெட்டெக்ஸ்ரா, முகம் அந்த பக்கம் இருக்கு. போகும் காட்டுவோம் வாங்க யானை முகத்தை. அங்க பாரு, அவன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன். அவனை பாரு. இவரு தான்டா கீழே குழியாக்குறாரு கீழே. தோண்டி பள்ளம் வைக்கிறான் சார், தண்ணி வருது சார். இல்ல இது இப்படி வரிசையா போகணுமா? நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் விளாடுறது போல, அதனாலதான் கால் எட்டல நமக்கு. 30 ரூபா கொடுத்துருக்கோம் ப்ரோ. நீ போய் சருக்கு சொல்லு போ. எனக்கு வேணாண்ணே, டவுசர் புது டவுசர் வேணாம். அது மன ஆனா ஓட்ட போற அளவுக்கு சர்க்க சொல்லுவோம். சருக்கு போறல வீடியோ ஆட்டம் அந்த புலி. ரெண்டு சைடு 2 காலை வச்சு சறுக்கு விடுங்க. மஞ்சள் நீர சர்க்கிள ஓட்டைகளா இருக்கு, நீங்க பாத்தீங்களா? அத கண்களுக்கு தெரிகிறதா? அம்புக்குறி வருமாடா சைடுல. 2 சைடு காலை வச்சு சறுக்கிக்கிறேன் அவனே. உழுவ நடுவுல மாட்டுறதுக்கா காலை சொன்னேன். நான் வாழ்ந்த வீட்டை ஒரே ஒரு திருப்பம் பார்த்து சொன்னேன். ஓனர் எங்க அப்பா ஃப்ரெண்டுங்க. இன்னும் அங்கதான் நிக்கிறாரு. ஆஃப் பண்ணிட்டாரு, கடுப்பாயிட்டாரு. ரொம்ப நன்றிண்ணே. ஆசை கொடுத்துட்டு கிளம்புனீன்னு நன்றி. ரெண்டு லவர்ஸ் வந்து பேசாம உட்காந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் அடிச்சு விரட்டுங்க குச்சியை வச்சு. 2 வருஷம் போயிட்டாங்க போல. 2-3 பேர் ஏன் உள்ள 2 பேர் போனாங்களே? போயிட்டாங்களா? இல்ல வெளியே போயிட்டாங்க. நீ அவரை தேட விட்டு வேலை ஆக்கி விடாத. மின்மணி பூச்சி பாரு, மின்மணி பூச்சி பாரு. லைட் எரியுது. அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு படத்துல பல்ப் எரியும்ல, அந்த லைட். லைட் அடிக்காதீங்க. அப்பதான் போச்சு மேல மரத்துக்கிட்ட போய். அது 1 செகண்ட் தான் போயிரும் அப்படின்றது. தம்பி இங்க போற, தம்பி இங்க போற. பாத்துட்டியா மணி? இங்க போற. இந்தோ ஓகே. லைட் ஆஃப் பண்றா. மின்மினி பூச்சிக்கு பட்டஸ் லைட் எரியும். இது ஈஸியா புடிச்சிரலாம். இதானா புடிச்சாச்சு. புடிச்சிங்களா? புடிக்கல தரையோ. அது போய் 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. தண்ணி ஒரு அளவு குடிச்சாலுமே ஒவ்வொரு யானை வரும். நம்ம என்ன பண்றோம் அதான் பண்ணுவோம். ஏண்டா அது என்ன லாஜி போட்டு தங்கவாடா வரும்? கேட்கலாம் பாரா கேள்வி. நம்ம என்ன பண்றோமோ அதான் பண்ணுவோம். என்ன சொன்ன நீ? இல்ல படைப்பான்னு சொல்றோம்ல, அது மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, எத்தனை வண்டியோ எத்தனை அதுக்கு ஜீப்பு பஸ் எல்லாம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம 47 மாதிரி உள்ள தூக்கி போட்டு எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். போற பக்கம் நாஸ்தி பண்ணிட்டே போவோம். ஆமா அது அப்ப மதம் முடிச்சா ஊருக்குள்ள வந்துரும் தானே. வந்துரும்ல. அது எங்க போகுதுன்னே சொல்ல முடியாது.